இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ்க்குலாம் ஒரு முத்திரை ஒன்று இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு முத்திரை. வேற ஒன்றுமே கிடையாது. சிம்பிள். இந்த இந்த கை செர்விக்கல் ப்ராப்ளம் இருக்குது. ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. எனக்கு அப்படியே தலையை சுற்றுது. சர்விக்கல் ப்ராப்ளத்தில் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிகோல வந்து நிற்கும். இந்த வெர்டிகோவுக்கு எல்லா ஜாயின்ட்ஸ்க்கும் ஒரு இறுக்கம் தேவைப்படுதுன்னு சொன்னேன் இல்லையா? ஒரு கப்ளிங் கேப். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை நீங்கள் செய்யும் போதே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கழுத்து ஃப்ரீ ஆகும். எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பெயின் இருக்கா ஃப்ரீ ஆகலாம். இந்த கையை வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க, கழுத்து நேராக இருக்கணும். அப்படியே ஒரு இழு இழுத்துக்கோங்க. இது ஒரு நிமிஷம். சில பேர் பெயின் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வலிக்காம இருக்கும், போக போக சரியாயிடும். இது ஒரு நிமிஷம். அப்படியே இந்த சைடு. ஏன்னா லெஃப்ட் ப்ளஸ் மைனஸ்ல. அப்போது இது கொஞ்சம் நேரம் இழுத்து பிடிங்க அப்படியே. ஒரு ஸ்ட்ரெச்சு. இப்படி டெய்லி காலை மாலை பண்ணோம்னா, நீங்க வெர்டிகோ ப்ராப்ளம் இருக்கீங்க, நெறைய பிரச்சனைனாக்கா, தலை சுத்தல் இருக்கவங்கலாம் இத பண்ணி பாருங்க. டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஃப்ரீ ஆகும். ஏன்னா, நீங்க இப்படி பண்ணும்போது, இந்த ஷோல்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைமண்ட் இந்த ஃபிட்னஸ்க்குள்ள வரும். அப்ப இந்த கழுத்துக்கு இந்த லெஃப்ட்லுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெல் ஒண்ணு இருக்கும். இதான் சென்டர் பாயிண்ட். அது அலைன்மென்ட் மிஸ் பிறகு தான் உங்களுக்கு பேலன்ஸ் இல்லாம அப்படியே சுத்தும். தலை சுத்துற மாரி இருக்குது. படுத்தா அந்த பேலன்சிங் கொண்டு வரது இந்த இந்த மெத்தட்ஸ். ரொம்ப சிம்பிள்.